ஹலோ மக்களே! இப்போ ரீசென்ட்டா இன்னொரு ஜிம் டெத் நடந்திருக்கு. எல்லாரும் அத பத்தி ஏற்கனவே நெறைய பேசிட்டாங்க. ஸ்டெராய்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணாலும் ஒரு ப்ராப்பர் கோச்சு, ப்ராப்பரா பண்ணுங்க, சேஃபரா பண்ணுங்க. இல்ல யூஸே பண்ணாதீங்க. ச ஹெல்த்த பாருங்க, ஃபிட்னஸ பாருங்க. அப்படி இப்படின்ட்டு எல்லாருமே நெறைய பேர் பேசிட்டாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க. நான் அதிலேயே கொஞ்சம் ஆட் ஆனா எக்ஸ்ட்ரா சில பாயிண்ட்ஸ் நான் கவர் பண்ணணும்னு நான் நெனைக்கிறேன். விச் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஸ் அ நியூட்ரிஷனிஸ்ட் அண்ட் ஆஸ் அ ஃபிட்னஸ் என்தூசியாஸ்ட். இந்த ஜிம் டெத்து வந்தாலே மீடியாக்கெல்லாம் குஷி ஆயிடுது. சும்மா ஜாலி ஆயிடுறாங்க. உடனே எல்லா மீடியா சேனல்லையும் போடுறது, நியூஸ் சேனலில் போடுறது, எந்த மீடியா இல்லை, பிரிண்டர் மீடியா, சோஷியல் மீடியா, லைக் ஆடியோ மீடியா எல்லாத்துலேயும் இதை பற்றி தான் ஓடிட்டுருக்கு. ஒரு நாளைக்கு ரோடு ஆக்சிடெண்ட்டில் மட்டும் 462 பேர் இறக்குறாங்க. 462 பீப்புள், இன்னோசன்ட் பீப்புள், ரோட்டில் ஓரமாக நடந்து போயே 462 பேர் ஒரு நாளைக்கு ஆவரேஜாக செத்து போகிறாங்க. ரோட்டில் இனிமேல் நடக்கவே வேணாமா? ஸோ ரோடெல்லாம் க்ளோஸ் பண்ணிடலாமா? கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க? ஓகே, ஸோ நம்ம தான் ஓரமாக பார்த்து நடந்து போகணும். அப்படி நடந்து போயே 462 பேர் செத்து போயிடுறான். சரி, இது ஒரு கேஸுன்னா, டொபாக்கோ யூசேஜால் ஒரு நாளைக்கு இந்தியாவில் ஆவரேஜாக 3700 பேர் செத்து போகிறாங்க. 3700 டெத்து பர் டே இன் இந்தியா டொபாக்கோ யூசேஜால். டொபாக்கோ இன் ஆல் த ஃபார்ம்ஸ். உடனே வந்து கமெண்ட் செஷனில் கூலி போட்டால் செத்து போயிடுவாங்களான்னு வந்துடாதீங்க. எனி ஃபார்ம் ஆஃப் டொபாக்கோ யூஸால் 3700 பேர் ஒரு நாளைக்கு இறக்குறாங்க. அதை பற்றி எந்த மீடியாவும் ரொம்ப பெருசாக பூதாகரமாக லைக் கவர் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. ஆல்கஹால் யூசேஜ், சரக்கு அடிக்கிறதால, சரக்கால் எந்த ப்ராப்ளமும் இல்லை ஸோ அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக, சரக்கு அடிக்கிறதால அட்லீஸ்ட் 400 ப்ளஸ் 362 நான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஏதோ பார்த்தேன், 350 to 450 டெத்து பர் டே டியூ டு ஆல்கஹால் கன்சம்ஷன், ஆவரேஜ் டெத்து பர் டே இன் இந்தியா. ஸோ இதை பற்றியும் யாரும் பேசுகிறதில்ல. சரி, சரகடிகள் எல்லாம் நிப்பாட்டாங்களா? நிப்பாட்டுறதில்ல. எல்லா மீடியாலையும் வர்றதில்ல. எல்லாம் ஆஸ் யூஷுவல் போயிட்டு தான் இருக்குது. சரி, இந்த மாதிரி டிவி பார்க்கும்போது எத்தனை பேர் செத்து போகிறாங்க? ஸோ ஆஃபீஸ்க்கு போகும்போது எத்தனை பேர் செத்து போகிறாங்க கார்டியாக் அரெஸ்ட்டில்? அதை பற்றிலாம் யாரும் பேசுகிறதில்ல. ஜிம்மில் ஒரே ஒரு இன்சிடெண்ட் ஆனால் போதும், உடனே அந்த ஒட்டுமொத்த ஜிம் கம்யூனிட்டியும் போட்டு அடி நடிக்கிறது. ஏற்கனவே வே புரோட்டீன் ஒரு போதைப் பொருள், வே புரோட்டீன் யூஸ் பண்ணக்கூடாது, கிரியேட்டின் யூஸ் பண்ணால் கிட்னி போயிடும்ன்ட்டு எல்லாரும் கூவிட்டு இருக்காங்க. எத்தனை இன்ஃப்ளூயன்சஸ் எத்தனை தடவை இதை பற்றியே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது, அதால் எந்த பிரச்சனையும் இல்லைன்ட்டு? முடியல, டயர்டாயிட்டோம். பட் எவ்வளோதான் நம்ம எடுத்து சொன்னாலும், எத்தனை வீடியோ போட்டாலும், வே புரோட்டீன் சேஃபு, கிரியேட்டின் சேஃபுன்னு எத்தனை இது சொன்னாலும், இன்னமும் அதை பற்றிலாம் பயப்படுறவங்க கொஞ்சம் ஓல்ட் ஜெனரேஷன் இருக்காங்க வீட்டில் பெரியவங்க. ஏன்னா அவங்களுக்கு அதை பற்றிலாம் தெரியாது, புரியாது. அவங்க இக்னோரண்ட்டாக இருக்கிறது தப்பு கிடையாது. அவங்கள எஜுகேட் பண்ண வேண்டியது உங்களோட பொறுப்பு. நம்ம தான் அதை பற்றி நம்ம சொல்லணும். ஸோ தட் இஸ் ஃபைன். ஜிம் டெத்து ஒன்று ஆனால் போதும், உடனே ஜிம்முக்கு போனாலே செத்துருவாங்க, ஜிம்மு பார்த்து பண்ணணும், இவ்வளோ பண்ணக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது, எல்லாம் தூக்கின்னு வந்துடுவாங்க. அதாவது அட்வைஸு, எல்லோரும் அட்வைஸ் தூக்கிட்டு வந்துடுறாங்க. ஸோ இது ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்குது எனக்கு இதை பற்றி கேட்குறதுக்கு, பார்க்குறதுக்கு. ஏன்னா இந்த ஜிம் ஃபிட்னஸை நம்பியும் நிறைய பேர் தொழில் இருக்குது. ஓகே, ஆயிரக்கணக்கான ட்ரெயினர்ஸ், கோச்சஸ், ஏன் லட்சக்கணக்கில் கூட சொல்லலாம். ஓகே, ஏன் கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணி ஜிம் ஓப்பன் பண்ணவங்களுக்கும் இது மூலியமாக செம்ம அடி. ஸோ கர்நாடகா சூப்பர் ஸ்டார் புனித் ராஜ்குமார் இறந்தப்போ கூட அங்கே இருக்கிற மொத்த ஜிம்மும் ஷட் டவுன் பண்ணிட்டாங்க குறிப்பிட்ட டேஸ்க்கு. அதுக்கப்புறம் அங்கே அப்போ ஆன சேல்ஸ் மாதிரி அதுக்கப்புறம் ஆகவே இல்லை. அவரோட டெத்துக்கு அப்புறம் அந்த அந்த நம்பர் ஆஃப் சேல்ஸ் ஹேப்பன் இன் த ஜிம். சேல்ஸ் மீன்ஸ் எத்தனை பேர் ஜிம்மு ஜாயின் பண்ணுறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்களா பாஸ்? எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஜிம்முக்காராங்க. ஜிம்முக்கு போகிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஜிம்முக்கு போகிறேங்கிற பேரில் நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க, அதுதான் பிரச்சனை இங்கே. இதை பற்றி தான் பேசணும். ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு? ஸோ சகோதரர் ரீசண்டாக இறந்து போன திரு ராம்கி அவர்களுக்கு, அவரோட குடும்பத்தாருக்கு என்னோட ஆழ்ந்த அனுதாபங்கள். பட் செஞ்சது எல்லாமே தவறு தான். அனுதாபம் மட்டும் பண்ணி என்ன பண்ணுறேன், எனக்கு கோபம் தான் அதிகமாக வருது, ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன். ஒன் ஆஃப் த மீடியா
அந்த மீடியா வந்து அந்த டோட்டல் டெத்தையும் கவர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சோகமாக பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் போட்டிருக்காங்க. போட்டு எல்லாரையும் வீடியோலாம் எடுத்திருக்காங்க. அவங்ககிட்ட இன்டர்வியூ பைட் வாங்கியிருக்காங்க. ஸோ அதில் நிறைய பார்த்தது வந்து எனக்கு ரொம்ப கோவமும் சங்கடமும் எனக்கு வந்தது. அதை நான் ப்ளே பண்ணி பண்ணி என்னென்ன சொல்கிறாங்க, அது ஏன் அது தவறுங்கிறத உங்ககிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். பொறுமை இருந்தால் பாருங்கள். இல்லை என்டர்டெயின்மெண்ட்டு தான் வந்தேன் அப்படின்னா ஸ்வைப் பண்ணிட்டு அடுத்த வீடியோவுக்கு போங்க. ஞாயிற்றுக்கிழமை இருந்து அவருக்கு ரொம்ப உடம்பு முடியலன்னு சொல்லி நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனேன் சார். ஞாயிற்றுக்கிழமை கூட்டு போகும்போது அவருக்கு இன்ஜெக்ஷன் போடும்போது அவருக்கு சுகர் வந்து ரொம்ப லோவாக இருந்துச்சு, 23 இருந்துச்சு. ஞாயிற்றுக்கிழமை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருக்காங்களா? சுகர் ரொம்ப லோவாக இருந்தா, அதாவது 23ஓ 25ஓ தான் இருந்ததா? அவ்வளோலாம் இருக்கவே கூடாது. ஏன்னா நீங்கள் ஃபாஸ்டிங்கில் எடுத்தால் கூட 80+ தான் இருக்கணும். ஓகே, பட் 23 இருக்குது. ஈவன் ஆஃப்டர் எதாவது சாப்பிட்ருப்பாருன்னு நினைக்கிறேன். இல்லை ஃபாஸ்டிங்காக இருந்தாலும் அந்த அளவுக்கு இருக்கக்கூடாது. ட்ரிப்ஸு கொடுத்துருக்காங்க. ட்ரிப்ஸு ஏற்றியுமே அவருக்கு அந்த டயர்ட்னஸ் தெரியல, எனர்ஜி வரல, ஸ்டில் சுகர் லோவாக தான் இருந்திருக்கு. அப்படின்னா எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக கிளைக்கஜனை அவங்க டிப்ளீட் பண்ணியிருப்பாங்க, விச் இஸ் எந்த அளவுக்கு அவங்க தன்னைத்தானே வருத்தி எடுத்து ஸ்டார்வேஷன் பண்ணியிருப்பாங்க. அது எந்த மோடில் பண்ணாங்க, எப்படி பண்ணாங்கன்னு தெரியல. என்ன மெடிசின் எடுத்தார், யார் கொடுத்து எடுத்தாங்க, எவ்வளோ டோசேஜ் எடுத்தாங்க, எப்படி எடுத்தாங்கன்னு தெரியல. இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் போனாலே ஆபத்து தான். வாக்கிங் நல்லது தான். 24 ஹவர்ஸ் நடந்துகிட்டே இருக்கலாமா? 24 ஹவர்ஸ் 365 டேஸ் நடந்துகிட்டே இருக்கலாமா? முட்டி ஜவ்வு என்ன வருது? ஸோ எல்லாமே நல்லது தான். மாடரேஷன் இஸ் கீ. அளவு தான். அளவுக்கு மீறி சம்திங் ஏதோ ஹேப்பண்ட். அவர் என்ன டயட் ஃபாலோ பண்ணாருன்னு தெரியல. இந்த அளவுக்கு ஒரு குளுக்கோஸ் ட்ரை ஆகிற அளவுக்கு ட்ரிப்ஸ் ஏற்றியும் அவருக்கு எனர்ஜி வரலன்னா வெரி பேத்தட்டிக். அவரோட டயட்டே ரொம்ப புவராக தான் இருந்திருக்கு. அவர் ஜிம் ஒர்க் அவுட் ரொம்ப அதிகமாக எடுப்பார் சார். அந்த ப்ரோட்டீனு, அந்த இன்ஜெக்ஷன் டேப்லெட் எல்லாமே எடுத்தாரு. அன் டைமில் போயிட்டு அன் டைமில் வருவார் சார். நான் எவ்வளோ சொன்னேன், 9 மணிக்கு போனார்னா 3 மணிக்கு தான் வருவார். நான் எவ்வளோ சொன்னேன் சார், அவர் கேட்கவே இல்லை. ப்ரோட்டீனு அந்த டேப்லெட்லாம் அதிகமாக எடுத்தாங்க அப்படிங்கிறாங்க. சொல்கிறவங்க வந்து இக்னோரண்ட், இன்னோசென்ட். எனக்கு அவங்க மேலே எந்த விமர்சனமும் கிடையாது. பட் இந்த இன்ஜெக்ஷனு டேப்லெட்டு கூட ப்ரோட்டீனையும் சேர்த்தாங்க பாருங்கள். அங்கே தான் இருக்குது ட்விஸ்ட்டு. ஒரு காமன் ஆடியன்ஸ், ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ் இதை பற்றி அவேர்னஸ், சப்ளிமெண்ட்ஸ் பற்றி அவேர்னஸ் இல்லாதவங்க இதை பார்க்கும்போது இன்ஜெக்ஷனு, மாத்திரை, ப்ரோட்டீன் டப்பா மூணுத்தையும் ஒரே அளவுக்குள்ள வச்சுருவாங்க. வச்சுட்டு அடுத்து பையனோ பொண்ணோ ஒரு ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட் வாங்க போனால் அதெல்லாம் வாங்கக்கூடாதுன்னு தடுப்பாங்க. உடனே ஒரு 10 இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஒரு 10 வீடியோ போடணும் இதுக்கு, இல்லைங்க அப்படி இல்லைங்கன்ட்டு. ஸோ அவங்க இக்னோரண்ட்டாக இன்னோசென்ட்டாக தான் சொல்கிறாங்க. அவங்க மேலே எனக்கு இது இல்லை. பட் எத்தனை நாள் தான் இக்னோரண்ட்டாகவே இருப்பீங்க? வே ப்ரோட்டீன் என்னப்பா அது வே ப்ரோட்டீன் உங்களுக்கு பிரச்சனை? குழந்தை குடிக்கிற தாய்ப்பாலில் வே ப்ரோட்டீன் இருக்குப்பா. நீங்கள் செர்லாக் அந்த மாதிரி ஏதாச்சும் வாங்கினா கூட அதுலேயும் வே ப்ரோட்டீன் இருக்குது. ஆஃப்டர் ஆல் அது ஒரு பால் பவுடர், ப்ராசஸ்டு பால் பவுடர். ஏன் இன்னும் சுத்தமான பால் பவுடர்னு சொன்னால் அதில் இருக்கிற அந்த வே எக்ஸ்ட்ராக்ட் அதுதான் பியூர் ப்ரோட்டீன். அந்த ப்ரோட்டீன் சாப்பிட்றதுல என்ன இஷ்யூ? சிக்கன் சாப்பிட்டே எவனா சாவறானா? மீன் சாப்பிட்டு சாவுறானா? ஏன் பீஃப் சாப்பிட்டு சாவுறானா? அந்த மாதிரி தான் பன்னீர், பால். இது சாலிட் ஃபார்மில் பன்னீர் இருக்குன்னா லிக்விட் ஃபார்மில் வே இருக்குது. இது கெசைன்னு அது வே, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. ஸோ வே ப்ரோட்டீனால் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. திரும்ப 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 வே ப்ரோட்டீனால் ப்ராப்ளம் சொல்லாதீங்க. இந்த வே ப்ரோட்டீன், ஸ்டெராய்ட்ஸ், டேப்லெட்ஸ் கூட அது எல்லாத்தையும் ஒரே தராசில் வைக்காதீங்க. அடுத்து பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்கன்ட்டு. சொன்னேன் 9 மணிக்கு போனார்னா விடியங்காலம் 3 மணிக்கு தான் வருவார். நான் எவ்வளோ சொன்னேன் சார், அவர் கேட்கவே இல்லை. எக்ஸ்ட்ரீமாக ஒர்க் அவுட் பண்ணுவார். 9 மணிக்கு போனார்னா விடிய காலையில் 3 மணிக்கு தான் வருவாரா, விச் இஸ் 9 PM to 3 AM. 6 hours 7 hours கிட்ட நைட் டைமில் அவர் ஒர்க் அவுட் பண்ணுவாரா. எந்த ஜிம் நைட்டு 10 மணிக்கு மேலே ஆப்ரேட் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. சில ஜிம்ஸ் இருந்தது. பட் டியூ டு சென்னை கார்ப்பரேஷன் ரூல்ஸால் இந்த 24 hours ஆப்ரேஷன்லாம் இருக்கக்கூடாது. லாஸ்ட் டைம் வந்து 10 o'clock க்ளோஸ் பண்ணணுங்கிற சுற்றறிக்கை வந்ததுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அது ஆப்ரேட் பண்ணுறது இல்லை. எந்த ஜிம்மில் நைட்டு 9 மணிக்கு போயிட்டு காலையில் 3 மணி வரைக்கும் ஒர்க் அவுட் பண்ண அலோவ் பண்ணுறாங்கன்னு தெரியல. அப்படி பண்ணியிருந்தால் தவறு தானே. எப்பா தூங்குற டைம் சர்க்காடியன் ரிதம்பா. இன்சுலின் ட்ராப் ஆகணும், மெலோட்டனின் அப் ஆகணும், நீ நல்லா தூங்கணும். தூங்குனா தான் ரெஸ்ட் அண்ட் ரிகவரி, பாடி ரிகவரி ஆகும். ஸோ அந்த ரிகவரி டைமில் தூக்கம் இல்லாமல் ஒர்க் அவுட் இன்டென்சிட்டி அதிகமாக செஞ்சு எடுக்கக்கூடாத ஸ்டெராய்ட்ஸ்லாம் எடுத்து சரியான டயட் இல்லாமல் குளுக்கோஸ் ட்ராப் ஆச்சுன்னா என்ன ஆகும்? அதுதான் ஆயிருக்கு. யாரோ ஒருத்தங்க எங்கேயோ பைத்தியகாரத்தனமாக ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு
ஊர் ஃபுல்லாக இதையே பரப்பக்கூடாது, ஜிம்முக்கு போனால் செத்துருவாங்கன்ட்டு. ஜிம்முன்ட்டு இல்லை, எக்ஸசைஸ் இஸ் ஃபார் லாங்கிட்டிவிட்டி. நீங்கள் அதிக நாள் வாழணும்னா எக்ஸசைஸ் பண்ணணும். வாக்கிங், ஜாகிங், யோகா, டான்ஸ், லைக் எனி கைண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஆக்டிவாக இருங்க. அதில் நீங்கள் ஜிம்முக்கு போனீங்கன்னா ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுறீங்க, ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும், யூ வில் பில்ட் மசில்ஸ் அண்ட் யூ வில் லூஸ் ஃபேட். டோண்டாக நல்லா இருப்பீங்க. இதால் எப்படி நம்ம சாவோம்? இந்த மாதிரிலாம் பண்ணுறது தான் பிரச்சனை. அவருக்கு திடீர்னு நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு நிச்சானிக்கு கூட்டு போகும்போது அவருக்கு கிட்னி இதுவாயிடுச்சுன்னாங்க. திரும்ப நாங்கள் நேஷனல் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகும்போது என்கிட்ட சைன் வாங்கினாங்க சார். சரி ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு நான் சைன் போட்டேன் சார். பார்த்தா 11:50க்குலாம் அவர் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு டாக்டர் எனக்கு சொன்னாங்க சார். ஆனால் இவர் அதுக்கு முன்னாடி ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணுவார் சார். இப்போ ஒரு 5 மாதமாக அவருக்கு ட்ரிங்க்ஸுன்றதே என்னன்னு தெரியாமல் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு ஜிம்முன்னு தான் சார் இருந்தார். ஜிம்முக்கு போகிறது பிஸ்னஸ் இது மட்டும் தான் சார் அவர் பண்ணிட்டு இருந்தார். அவருக்கு வீட்டில் நிறைய சொல்லியிருக்காங்க இன்ஜெக்ஷன்லாம் போடாதீங்கன்னு. ஆனால் அதையும் மீறி நிறைய இன்ஜெக்டபிள் ஸ்டெராய்ட்ஸ் எடுத்திருக்காரு. மறுபடியும் சொல்கிறேன், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பாடி பில்டர்ஸ் ஸ்டெராய்ட்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களாம் நல்லாவே இருக்காங்க. அவங்க பிளட் ரிப்போர்ட் எடுத்தாலும் பக்காவாக தான் இருக்கும். ஓகே, ஸ்டெராய்ட்ஸ் யூஸ் பண்ணால் செத்துருவாங்கன்னுலாம் சான்ஸே இல்லை. தப்பான ஸ்டெராய்டை தப்பான டோசேஜில் தப்பாக எடுத்து வேறு மாதிரி ப்ரோட்டோக்கால் ஃபாலோ பண்ணால் தான் இந்த மாதிரி டெத்தெல்லாம் நடக்கும். அதுக்குன்னு ஸ்டெராய்ட் சேஃப்னு சொல்ல, எந்த ஸ்டெராய்டும் சேஃப் கிடையாது. ஸ்டெராய்ட்ஸை ப்ராப்பராக யூஸ் பண்ணுறது வேறு, சேஃபாக யூஸ் பண்ணுறது வேறு. எதையுமே சேஃபாக யூஸ் பண்ண முடியாது, ப்ராப்பராக வேணால் யூஸ் பண்ணலாம். அதுக்கு ஒரு நல்ல கோச் கிட்ட போயிட்டு அந்த டோசேஜ் ரெக்கமெண்டேஷன் வாங்கி அவரோட ப்ரோட்டோக்காலில் ஃபாலோ பண்ணால் இட் குட் பி பெஸ்ட்டு. நல்ல கோச் யாருங்கன்னா ஒரு 2-3 சர்டிஃபிகேஷன் முடித்தவங்க நல்ல கோச் கிடையாது. ஜிம்மில் இருக்கிற பிடி பர்சனல் ட்ரெயினர் ஊசி குத்துறவான்னு சொன்னால் அவன் நல்ல கோச் கிடையாது. 100 அட்லீஸ்ட் 100 பாடி பில்டர்ஸாக அவர் ரெடி பண்ணியிருக்கணும். அவர் பேரை சொன்னால் தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கணும். அவர் ரெடி பண்ண பாடி பில்டர்ஸ் எந்த சைடு எஃபெக்டும் இல்லாமல் அவங்க பிளட் மார்க்கர்ஸ் எல்லாமே கரெக்டாக நல்லா இருந்திருக்கணும், எல்லாருமே ஹெல்த்தியாக இருக்கணும். இந்த மாதிரி ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க, நூற்றுக்கணக்கான பேரை உருவாக்குனவங்க, சயின்ஸ் பேஸ்ட், எவிடன்ஸ் பேஸ்ட், உங்கள் பிளட் ரிப்போர்ட்டை கரெக்டாக செக் பண்ணி உங்கள் டயட்டுக்கு கரெக்டாக ப்ரோட்டோக்கால் கொடுத்து உங்களை கேர் பண்ணுற அந்த மாதிரி கோச் நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு அப்படி காம்படிட்டிவ் பாடி பில்டிங் போகணுன்னா அவங்க கிட்ட போங்க. ஜிம்மில் ஒரு ட்ரெயினர் இருக்கார், இது எடுங்க அது எடுங்கன்னு சொல்லிட்டு ரூமுக்கு கூட்டு போய் குத்தி விட்றாருன்னா இப்படி தான் நட்டுப்பீங்க. 5 மாசமா போறாரு சார். 5 மாசமா புரோட்டீன் ரொம்ப அதிகமா எடுக்கிறாரு. அது காலடிப்பட்டையில் இருக்குது சார். ஏதோ ஒரு ஜிம். மறுபடியும் இன்னொரு கிராப்பான இன்ஃபர்மேஷன், 5 மாதமாக ஜிம்மு போயிட்டுருக்காரா, 5 மாதமாக ப்ரோட்டீன் அதிகமாக எடுக்கிறாரா, அதை ஒரு வருத்தமாக அவங்க சொல்கிறாங்க. மறுபடியும் நான் அவங்களோட இக்னோரண்ட் அண்ட் இன்னசென்ஸாக நான் பார்க்குறேன்னு தவிர கோவம் இல்லை. 5 மாதம் இல்லைங்க, 50 வருஷம் நீங்கள் ப்ரோட்டீன் எடுத்தாலும் எதுவும் ஆகாது உங்கள் உடம்புக்கு. ஓகேவா? அன்லஸ் யூ ஹேவ் ப்ரீ எக்ஸிஸ்டிங் கிட்னி இஷ்யூஸ். ஏற்கனவே கிட்னி இஷ்யூஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அப்பயுமே ப்ரோட்டீன் எடுக்கலாம். அதுக்குன்னு ஒரு அளவு இருக்குது. அந்த அளவை மீறி ஹை டோசேஜ் ப்ரோட்டீன் ப்ரீ எக்ஸிஸ்டிங் கிட்னி இஷ்யூஸ் எடுக்கிறது உங்களுக்கு பிரச்சனை. நீங்கள் ஒரு ஹெல்த்தி அடல்ட், உங்கள் ஹெல்த்து நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக ப்ரோட்டீன் சாப்பிட்லாம். பாடி வெயிட் இன்ட்டு 1 இன்ட்டு 1.5 இன்ட்டு 2 வரைக்கும் கூட நீங்கள் சாப்பிட்லாம். நீங்கள் ஒரு ஆக்டிவ் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா ப்ரோட்டீன் சாப்பிட்றதால என் உலகத்தில் எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க. முடியல, டயர்டாகுது. இன்ஜெக்ஷன் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜில் ஒரு பாட்டில் இருந்துச்சு சார். நான் கேட்டேன், அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் சார். அது நான் கேட்டது மட்டும் தான் சார் தெரியும். ஆனால் அவர் ஜிம்மில் போடுறாரா என்னன்னு நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் சார். என்னை கூப்பிட்டு விசாரிச்சாங்க, நான் கொடுத்துருக்கேன். ஜிம்முக்கு போனதுனால தான் இப்படி ஆயிடுச்சு. அதனால் அந்த ஜிம்மில் இருக்க 2 மந்த்ஸ்லேயே ஒரு ஷார்ட் டேர்ம் நல்ல ஒரு ரிசல்ட் இருந்தது. ஸோ ரிசல்ட் இருக்கும்போது நான் அவர்கிட்ட கேட்டேன், என்ன ப்ரோ என்ன எதாவது யூஸ் பண்ணுறீங்களா, எதாவது எடுக்கிறீங்களா, சப்ளிமெண்ட்ஸ் எதாவது எடுக்கிறீங்களான்னு கேட்கும்போது இல்லை எதுவுமே இப்போ வரைக்குமே ஒரு கொஞ்சம் நாள் ஆஃப்டர் மேரேஜ் நான் பேசும்போது கூட அவர் என்கிட்ட எதுவுமே ஃபுல்லாக சொல்லவே இல்லை. ஆனால் வரைக்கும் ஒர்க் அவுட் பண்ணுவார். ஆக்சுவலாக அவர் ஜிம் வரதே 10 o'clock to 9 o'clock தான் வருவார். ஸோ அப்புறம் ட்ரெயினர் அண்ட் ட்ரெயினர் கம் ஓனர் தினேஷ் சந்திரமோகன் ட்ரெயின் பண்ணுவார் அவரை. ஸோ அவரோட நண்பர் பேசிகிட்டு இருக்காரு, அவரும் அதான் சொல்கிறாரு. அவர் ஒர்க் அவுட் பண்ணுற வர டைமே 9 PM 10 PM தானா, நைட்டு தான் வருவாரா, அன்டைமில் தான் ஒர்க் அவுட் பண்ணுறாங்களா. இந்த நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு ஒர்க் அவுட் பண்ணுறது இல்லை நைட்டு ஒர்க் அவுட் பண்ணுறது இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. உங்களுக்கு ஒரு 7 to 8 hours ஆஃப் டீப் ஸ்லீப், ப்ராப்பர் ஸ்லீப் வேணும்.
அப்படி தூங்கி எழுந்திரிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம ஒரு ஸ்டிமுலண்ட், எக்ஸாம்பிள் பிளாக் காஃபி சாப்பிட்டு யூ கேன் ஹிட் த ஜிம். தூங்காமல் நைட் டைம் பண்ணுறது, இல்லை நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு உடனே அப்படியே ஒர்க் அவுட் பண்ணுறது எல்லாமே நாட் ஹெல்த்தி. ஸோ அவர் வந்து ஓவர் கன்சியூம் ஆகிருக்கு, ப்ரோட்டீன் லெவல் அதிகமாக இருக்குது, அண்ட் கிரியேட்டின் லெவல் வந்து நார்மலோட 7 பாயிண்டில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சுகருமே வந்து கம்மியாக இருக்குது, 23 தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்சர்வேஷன் வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி டீட்டெயில் தான் வந்தது. ஆனால் ஒரு 6 மாதமாக ஜிம்முக்கு நானும் அவனும் ஒன்றா தான் போயிட்டு இருந்தோம். திடீர்னு சடனாக வந்து அவர் நல்லா ஒர்க் அவுட் போட்டு அவர் வந்து என்ன சொல்கிறது, நிறைய சப்ளிமெண்ட் இதெல்லாம் எடுத்து பாடி ரொம்ப பில்ட் பண்ணி வச்சுட்டு இருந்தார். பார்க்குறவங்க அடுத்து இன்னொரு நண்பர் பேசுகிறாரு, 2 பேரும் ஒன்றா தான் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருந்தாங்களா, திடீர்னு பார்த்தா ஒரு 5 மாதத்தில் அவர் உடம்புல பயங்கரமான சேஞ்சஸ் வந்துருச்சா, கேட்டால் நிறைய சப்ளிமெண்ட்ஸ் எடுத்து அவர் சேஞ்ச் பண்ணிட்டாரா. சப்ளிமெண்ட்ஸுங்கிறது என்னங்க, அது பேர்லேயே இருக்க, சப்ளிமெண்ட்னா ஆட் ஆன் இன் அடிஷன் டு யுவர் ஃபுட்டு. உங்களால் ஃபுட்டில் கவர் பண்ண முடியாத சில விஷயங்களை சப்ளிமெண்ட்டில் கவர் பண்ணலாம். எந்த ஒரு சப்ளிமெண்ட் எடுத்தாலும் நீங்கள் பெரிய பல்கிங்கோ கட்டிங்கோ பெரிய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எதுவும் கிடையாது. அதெல்லாம் ஒரு ஆட் ஆன் எக்ஸ்ட்ரா தான். மெயின் ஃபுட், ஹோல் ஃபுட்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். சப்ளிமெண்ட் எடுத்து 5 மாதத்தில் சேஞ்ச் வந்துருச்சுன்னா, நான்லாம் 3-4 வருஷமாக வே ப்ரோட்டீன் கிரியேட்டின் எடுக்கிறேன், என்ன பார்த்தா அந்தளவுக்கு சேஞ்ச் வந்த மாதிரி தெரியலையே. ஸோ சப்ளிமெண்ட்ஸும் ஒரு ஆட் ஆன் தானே தவிர இன்டென்சிஃபைடு ட்ரைனிங், கரெக்டான ஹோல் ஃபுட்ஸ், ரெஸ்ட் அண்ட் ரிகவரி, இது எல்லாமே தான் இம்பார்ட்டண்ட். அது வந்து அதிகமாக 7 இருந்துச்சுனால அவருக்கு வந்து ஆல்ரெடி ஜாயிண்டிஸ் இருந்திருக்கு. இதனால் வந்து அவருக்கு இன்னும் வந்து லிவர் ஃபங்க்ஷன் ஆகாமல் லிவர் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னு அப்படின்னு வந்து ஹாஸ்பிட்டலில் சொல்லியிருந்தாங்க. லிவர் ஃபங்க்ஷனால் லிவர் ஃபெயில் ஆகிடுச்சு, கிட்னி இஷ்யூஸ் வந்துருச்சு, கிரியேட்டினின் லெவல் அளவுக்கு அதிகமாக இருக்குது, சுகர் லெவல் 23க்கு ட்ராப் ஆகிருக்கு. இந்த அளவுக்கெல்லாம் இன்டர்னல் பாடி பார்ட்ஸ், இன்டர்னல் ஆர்கன்ஸை ஸ்ட்ரெயின் கொடுத்து அதை நாசமாக்கி அப்படி என்ன ஃபிட்னஸ்ன்னு எனக்கு புரியல. இந்த அளவுக்கு ஆயிருக்கு. அந்த கோச்சோ அந்த ஓனரோ என்ன மானிட்டர் பண்ணுறாங்க எனக்கு புரியலையே. என்ன இல்லை, அவங்களுக்கே சுய புத்தி இல்லையா? சொல் புத்தி இருக்கணும், இல்லைன்னா சுய புத்தி இருக்கணும். சொல் புத்தியும் தவறு, சுய புத்தியும் தவறு. அப்புறம் நடந்த தவறுக்கு ஒட்டுமொத்த ஜிம் கம்யூனிட்டியும் ப்ளேம் பண்ணால் எப்படி? அவனுக்கு இந்த மாதிரி சுகர் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குது, நீங்கள் ஒரு அப்சர்வேஷனில் வச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இங்கே பக்கத்துலேயே ஏமா கிளினிக்னு சொல்லிட்டு வந்து இதுக்கு வந்து லிவர் வந்து ஃபங்க்ஷன் ஆகலை, டயாலிசிஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அங்கேருந்து நாங்கள் நேஷனல் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருந்தோம். அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்கள் ரொம்ப ஷார்ட் இந்த மாதிரி 1008 மீடியா வந்து கேவலமாக கவர் பண்ணி ரொம்ப இன்னோசன்ட் பீப்புள் கிட்ட இன்டர்வியூ பைட் வாங்கி அவங்கள பேச விட்டு, அவங்க பேசுகிற அந்த இக்னோரண்ட் விஷயத்த இன்னொரு லட்சக்கணக்கான பேர் அதை பார்த்து அது மூலிமா ப்ரோட்டீன் எடுத்த ஆபத்து, சப்ளிமெண்ட் எடுத்த ஆபத்து, ஜிம்முக்கு போனால் செத்துருவான், இப்படியே பரப்பி உங்கள் டிஆர்பிக்காக உங்கள் இஷ்டப்படி பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. Very upset and very irritated by all of you who is abusing the medicines and not following the right protocol from the right coach. ஒரு காம்படிட்டிவ் பாடி பில்டிங் உங்கள் பேஷன் இல்லை, உங்கள் டிசைர் இல்லைன்னா தயவு செஞ்சு மெடிசன் பக்கம் போகாதீங்க. ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்கு, சும்மா ஒரு ஆசைக்கு, இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடுறதுக்கு, அவளை கவர் பண்ணுறதுக்கு, அது இது எக்ஸட்ரான்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஷார்ட்கட்ஸும் எடுக்காதீங்க. ஷார்ட்கட் எடுத்தால் ஷார்ட்கட்லேயே நீங்கள் கிளம்பிட வேண்டியதான். ஓகே, ஸோ ஐ எம் சாரி ஃபார் திஸ் டெத். நான் எதாவது தவறாக பேசியிருந்தேன், என்னை மன்னிச்சிடுங்க. தேங்க்யூ.